தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். திருப்பாடல் 91 4வது வசனம். சங்கீதம் 91 4வது வசனம். எருசலேம் நகரானது அதாவது பாலஸ்தீன பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கியருடைய கைவசம் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருந்தது. 1917ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது. அப்போ என்னன்னா இது புண்ணிய பூமி அப்படின்றதுனால இது மேல போர் தொடுக்க அன்னைக்கு ரொம்ப பயந்து இருந்தாங்க. ஏன்னா இது வந்து கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்த ஒரு இடமாச்சே அப்படின்ற ஒரு கடவுள் பயம் மிகுந்த ஒருவர் என்ன பண்ணார், தளபதியை ஆங்கிலேயனுடைய தளபதி ஆலன் பி அப்படின்னு சொல்லவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல அவர் அதற்காக போரெல்லாம் நிறுத்துறதுக்கான ஒரு தளபதியா நிறுத்தி இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா கடவுளுக்கு பயந்து இந்த போர் எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, நிறைய போர் விமானங்களை அந்த பாலஸ்தீன நாட்டு மேல பறக்க விடுறாரு. அப்போ அது என்ன நடக்குது, அந்த பாலஸ்தீன மேல பறக்கும் போது பயங்கரமான சவுண்ட் இருக்கும்ல, அதாவது குண்டு அடிபடுகிற பீரங்கி, இந்த துப்பாக்கிகள் இதெல்லாம் சத்தங்கள் முழங்குகின்ற அந்த இடத்துல வசிக்கிறவங்கள நம்ம கேட்டா தெரியும் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு இரவு பகலாய் அவங்களுக்கு அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். அப்ப இந்த பயம், இந்த போர் விமானம் அவங்க ஊர் மேல அப்படி சுத்தி சுத்தி வரும்போது அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அப்ப அது யார் வராரு அப்படின்னா அந்த ஆலன் பீன்றவர் தானே. அந்த பேர் வந்து என்ன ஆயிடுச்சு, மக்கள் வழக்குல வேற மாதிரி உச்சரிப்பு, அதாவது அல்லா நபி அப்படி வந்துச்சு. ஆலன் பீக்கு அல்லா நபி. அல்லா நபி தான் வந்துட்டாரு, போர் விமானங்களை எடுத்துட்டு நம்ம மேல போர் சூழ கோவத்தோடு வந்துட்டார் அப்படின்ற செய்தி மக்களுக்கு வருது. உடனே இவரெல்லாம் கேள்விப்பட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வெள்ளை கொடி எடுத்துட்டு அந்த போர் விமானங்கள் முன்னாடி போய் அங்க இருந்து கையை அசைத்து இந்த போர் நாங்க நிறுத்துறோம்னு சொல்லி அவங்க வந்து அந்த சமாதானத்துக்கு எதுவா வந்தாங்க பாருங்க. அன்றைக்கு ஒரு ஒரு எருசலேம் நகர் மீது வந்த ஒரு போரை இந்த போர் விமானங்கள் மூலமாக எப்படி அதை அழகா தன்னுடைய புத்தி கூர்மையினால அந்த போரை நிறுத்தினார். கடவுள் அவர்களுக்கு அந்த நாளில அந்த சமாதானத்தை கொடுத்தார்ல, அப்படிப்பட்ட ஆண்டவர் தம்முடைய சிறகிலின் மறைவிலே நமக்கு புகலிடம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ரெக்கைகளின் கீழே நாம் அடைக்கலம் புகுகிறவர்களாக இருக்கும். அவர் நமக்கு கோட்டையாக அரணாக இருக்கிறார். அப்படி என்றால் எந்த பயமும் எந்த பொல்லாப்பும் எந்த பொல்லாத சூழல்களும் நம்மை அண்டிய விடாதபடி கடவுள் தம்முடைய சேனைகளின் படை கொண்டு நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறாராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலே வழி நடத்த சித்தமாயிருக்கிறார். ஆண்டு கரங்களை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற அடராய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்தருளும். மீட்பரேசை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.